ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் பாப்கார்ன் மேக்கர். பாப்கார்ன் மட்டும் வறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிக்கன், மட்டன், அப்பளம், வத்தல், வடகம் எல்லாமே வறுக்கலாம். ப்ரெட்டு கூட வந்து இதில் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்றாங்க. ஸோ எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக்கேஜிங்கை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூப்போட யூசஸ் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நிலக்கடலையோ இல்லை உப்பு கடலையோ வறுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இதை வச்சு தாராளமாக நீங்கள் 3 to 4 ஸ்கூப்ஸ் அள்ளி போடலான்னு சொல்கிறாங்க. பேக்கேஜிங்கில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் ஃப்ரையரோட டாப்பில் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்கார்ன்லாம் ஃப்ரை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஸோ அந்த ஸ்பில்லேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அது வழியாக தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் காட்டுற பார்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த லிட்டோட மவுத். அது வழியாக தான் நீங்கள் போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரும். இப்போ பேக்கேஜிங்லேருந்து வெற்றிகரமாக நம்மளோட குட்டி ஏர் ஃப்ரையரை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு என்ன மாதிரியெல்லாம் வந்து என்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம போட்டு இதில் எப்படியெல்லாம் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத லைவாக நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம குட்டி மினி ஏர் ஃப்ரையர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் மாதிரி எதுவும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து மவுத் பீஸ். இது வழியாக தான் நம்ம போடுற ஃபுட்டெல்லாம் வரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் வரைக்கும் தான் பிளாஸ்டிக் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மெட்டல் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் இருக்கிற இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹீட் அந்தளவு ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு லைவாகவே டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல். ஸோ அதில் வந்து என்ன மெக்கானிசமில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஹாட் ஏரில் வந்து ஃப்ரை பண்ணி வெளியில் வருது. 0% ஆயில் யூசேஜ்னு சொல்லியிருக்காங்க. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குஷன் புஷ்அப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது கடப்பாக்கல் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆகாது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மெயின் சுவிட்ச் போட்டுட்டு ஆன் ஆஃப் கொடுத்து தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம மினி ஏர் ஃப்ரையரை வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டில் போட்ட கோவக்காய் வத்தல், அதுக்கப்புறம் மிளகா வத்தல், அப்புறம் நேத்தி வந்து அதே அந்த எக்ஸ்பாலேருந்து வாங்கின அந்த அப்பளம் மாதிரி இருக்கும் இந்த வடகம் வத்தல் அதை வந்துட்டு இன்னைக்கு இப்போ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸையும் நான் லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் சவுண்ட் வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் வத்தல் எடுத்து போட்டு அது எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு பார்க்கலாம். போட்டதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நான் தான் போட தெரியாமல் போட்டுட்டேன். அது எல்லாமே போட்ட வேகத்துக்கு காற்றுல அடிச்சுட்டு வெளியில் வந்துடுச்சு. பேர் வச்சதுக்கு பதிலாக ஹேர் ட்ரையர்னு பேர் வச்சுருக்கலாம். இப்போ வந்து ட்ரையல் 2 செகண்ட் டைம் வந்து மிளகா கோவக்காய் ரெண்டுமே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணேன். லாஸ்ட் டைம் ஆன் பண்ணிகிட்டே போட்டதுனால வந்துட்டு அப்படி ஆயிடுச்சோன்னு. பட் இமீடியட்டாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னே ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக தான் அவங்க சொன்ன மாதிரியே தான் பண்ணோம். பட் இருந்தாலுமே வந்து உள்ளே போட்டதெல்லாம் ஸ்பில்லாகி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி எல்லாமே கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வச்சாவது நம்ம அதை வந்து அதில் ஏதாவது ஃப்ரை ஆனது விழுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை வந்து வச்சு பார்த்ததில் 1 or 2 பீசஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு செமி ஃப்ரைடு கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போது ட்ரையல் 3 டாப்புக்கு நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே என்னோட மூளையை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா இது. அதுவும் ஃப்ளாப்பு. சரி ஒருவேளை இதோட ஃபங்க்ஷனிங்கே பேசிக்காகவே எப்படி தானோ அப்படின்னு நானே வந்துட்டு மனசை தேத்திக்கிட்டு சரி ஃப்ரை ஆயிருக்கா என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரையே ஆகலை. சரி கடைசி முயற்சியாக நம்ம மறுபடியும் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி ஒரு ஐடியாவை கண்டுபிடிப்போன்னு மேலே இருக்கிற லிட்டை கமுத்து போட்டு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம அடுத்ததாக வந்து வடகத்தை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வடகத்தை போட்டுட்டு மேலே இருந்த அந்த லிட்டை தலைகீழாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணி அது பொறுமையாக வரும்னு நானும் வெயிட் பண்ண ஆரம்பித்தேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வந்துட்டு ஏதோ ஷேடோஸ் மாதிரிலாம் தெரிஞ்ச ஆரம்பிச்சோன்னே சரி ஏதோ ஃப்ரை ஆகுது அப்படின்னு நான் வந்து மேலே இருந்த லிட்டை திரும்ப அது பொசிஷன்லேயே போட்டுட்டேன். அது சுற்றிக்கிட்டு வெளியில் வந்து விழுவும் அப்படின்னு நான் வந்து தட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க கேட்ச் பிடிக்கிறதுக்கு.
இந்த தடவை எங்கேயும் மிஸ்ஸே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாப்பையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட்டுக்கிட்டேயும் நான் மவுத் கிட்ட கரெக்டாக பிளேட்டை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. கரெக்டாக ஒவ்வொன்றா வறுத்து வெளியிலையும் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா திடீர்னு கேப்பில் மியூசிக்லாம் ப்ளே ஆகுதுன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். வெளியில் வந்து பீசஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நீங்கள் எண்ணெயில் போட்டால் அது ஃபுல்லாகவே பொரிஞ்சிருக்கும். பட் இது எப்படி இருக்குன்னா வெந்திருக்கு மீன்ஸ் எப்படி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணுற அளவு உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண மாதிரியே தெரியல. ஸோ எல்லாமே ஏர் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மோரார்லெஸ் ஒரே டேஸ்ட் தாங்க. என்ன நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கும். அதுக்காக ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் இருக்கிற டேஸ்ட் அப்படியே தான் இதில் இருக்குது. பட் அதில் அந்த ஆயில் டச் இருக்கும், அதில் ஆயில் இல்லை. பட் இந்த பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை தாண்டியும் உங்களுக்கு ஆயில் தேவைப்படும், ஆயில் ஸ்ப்ரேயர் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம யூஸ் பண்ணுற மிக்சியில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதே மாதிரி இதுலையுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அதுக்குள்ளே ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா சொல்லாமல் மொத்த ப்ராடக்டையுமே அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நியூ ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்டை நான் 2.5K வாங்கினேங்க. வாங்குகிற டைம் வந்துட்டு இது தேவையான்ற மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க, அதே நேரம் ஒரு ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப காஸ்ட் கொடுத்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். பட் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் 10 நான் எவ்வளோ கொடுப்பேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 கொடுக்கலாங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, வாட்டர் வச்சு வாஷ் பண்ணலாமா, மிக்சியை கழுவுற மாதிரி கழுவலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுவக்கூடாது. வெட்டான ஒரு கிளாத் வச்சு உள்ளே நீங்கள் வைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஓகே. ரெண்டாவது இதுலேருந்து ஹாட் ஏர் வர்றதுனால உங்களுக்கு இன்கேஸ் உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே போதும், எல்லாமே வெளியில் எக்ஸ்பெல் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக யூஸ் பண்ண உங்களுக்கு இதோட நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2.5K கொடுத்து இதை வாங்கி யூஸ் பண்ணால் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அமேசிங். இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா, யூஸ் பண்ணி நான் ஒரு 20-25 minutes யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஹீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டச் பண்ணும்போது பார்த்து டச் பண்ணணும். மற்றபடி ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கா, சாப்பிட்ற அளவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், வத்தெல்லாமே வந்துட்டு நல்லா உங்களுக்கு சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. ப்ராடக்ட் அண்ட் டீலரோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.